ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவிற்கும் தமிழ் ராக்கர்ஸ் ஃபோரமுக்குமான பஞ்சாயத்தை பற்றிய ஒரு எபிசோட். இதில் உள்ள சாதக பாதகங்களை கொஞ்சம் விரிவாக பேசலாம். யமன் திரைப்பட வெளியீட்டு விழா நேற்று காலை சத்தியம் தியேட்டரில் நடந்தது. அதில் கலந்து கொண்டு பேசிய ஞானவேல் ராஜா, தமிழ் ராக்கர்ஸ் சேவடியா பசங்களை நாங்கள் கண்டிப்பாக கைது பண்ணுவோம் 6 மாதத்தில். அவங்களுக்கு இருக்கிறவே இடமே இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னும், ஒரு மிகப்பெரிய உழைப்பை ஒரு சுரண்டலில் இவங்க தமிழ் ராக்கர்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு கோபமாக அவர் வெளியிட்டார். ஸோ அதற்கு தமிழ் ராக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஞானவேல் ராஜா அவங்க பேச்சு அருமையாக இருந்தது, குறித்து வச்சுக்கோங்க, காலாண்டரில் 9ஆம் தேதி சிங்கம் 3 வெளியாகிறது உங்கள் நாள் கிடையாது எங்கள் நாள் அப்படின்னு தமிழ் ராக்கர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதற்கான எதிர்வினைகளும் வினைகளும் சமூக வலைதளங்கள் பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் ஞானவேல் ராஜாவுக்கு ஆதரவான பதிவுகளும், ஒரு பக்கம் தமிழ் ராக்கர்ஸை ஆதரித்து வந்த பதிவுகளும், அதாவது என்ன சொல்கிறது, அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ரைட், ஒருவருடைய உழைப்பை எந்தவித அனுமதியும் இன்றி அப்படியே அபகரிப்பது எந்த வகையில் நியாயம் என்பது ஞானவேல் ராஜாவுடைய குமுறலும் குற்றச்சாட்டும். தமிழ் ராக்கர்ஸ் அவங்க ஒரு ஃபோரம். அவங்க தமிழ் படங்கள்லேருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னட, ஆங்கில டப்பிங் படங்கள்லேருந்து அவங்க விளையாட்டிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றவங்க யார், இதனால் நுகர்வோர் யார்? தமிழ் ராக்கர்ஸ்க்கான ஓனர்ஸ் இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதற்கான நுகர்வோர் யார்? நுகர்வோர் வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் தான் இந்த தமிழ் ராக்கர்ஸோட நுகர்வோர்கள். மற்றும் இங்கே தமிழ்நாட்டிலையும் நீங்கள் நெட் வச்சுருக்கவங்க அத்தனை பேருமே அதில் ஏதாவது சில படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நுகர்வோர் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் இந்த தமிழ் ராக்கர்ஸோட நுகர்வோர்கள். ஸோ எந்த இடத்துல இது எந்த புள்ளியில் இது ஆரம்பிக்குது அப்படின்னா, தியேட்டரில் இவங்க ஃபாரின் ரைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, முதல் நாள் படத்தை போடுறாங்க இல்லையா, அங்கேயே படத்தை எடுத்து மறுநாளே இவங்க அப்லோட் பண்ணுறதுல தான் தமிழ் ராக்கர்ஸ் செஞ்சிட்ருக்கு. ஸோ ரொம்ப நாள் இது தெரியாமல் இருந்தது. இப்போ ஞானவேல் ராஜா போன்றவங்க பொதுவெளியில் இதை வச்சு பேசுகிறதுனால இது என்ன ஆகுது, தெரியாதவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் உண்மை. ரைட், இப்போ மலையாளம், தெலுங்கில் இந்த படங்கள் இது மாதிரி வர்றது கிடையாது. அவங்க டிவிடி ரைட்ஸே வெளியில் இப்போ கொடுக்குறதே யாருக்கும் கிடையாது. முன்னாடிலாம் பக்கா பிரிண்ட் ஒரு 90 நாள்லேயாவது இப்போ அதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஃபாரினுக்கு ரைட்ஸ் கொடுக்குற விஷயங்கள் இன்னமும் நடக்குது. ஸோ அதுக்கு இந்த டென்ட் கொட்டாய் சம்திங் லைக் தட் ஒரு பிரிண்ட் ஒன்று வரும். ஃபஸ்ட்டு தமிழ் ராக்கர்ஸில் படம் அன்னைக்கு போடுறது ஸ்க்ரீன் பிரிண்ட்டு. அதாவது இவங்க ஓவர்சீஸில் முதல் நாள் படம் போடுறாங்க இல்லையா, இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அங்கேயே தேட்டரில் ஷூட் பண்ணி இதை அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டு என்ன ஆகுதுன்னா, பல பேருக்கு இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட்டு பிடிக்காது. ஏன்னா நடப்பாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது இந்த டென்ட்டு கொட்டாய்க்கு இவங்க அந்த இப்போ இதை டிவிடி ரைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பிரிண்ட்டை தான் விதவிதமாக பிரித்து இவங்க போடுறாங்க. இதில் இல்லாத உச்சப்பட்ட கொடுமை என்னென்னா, கார்த்திக் நரேன், துருவங்கள் 16 இயக்குனர் கார்த்திக் நரேன் அவருடைய படத்தையே ஒரு ஏற்றி வச்சு அதில் 9 ஜிபிக்கெலாம் படத்தை வச்சுருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்பா என் எடிட்டர்கிட்டே இந்த மாதிரிலாம் இல்லையாப்பா, இந்த அளவுக்கு எங்கேப்பா நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுடைய இணைய ஸ்பீடு தான் என்ன, இதெல்லாம் ஆஃபீஸில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நக்கல் விட்டு கெத்தாக பதிவு போட்டிருக்கார் கார்த்திக் நரேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப இணையத்தில் இது சரி அப்படின்னு வாதாடுறதுக்கு மிகப்பெரிய குரூப்பே இருக்குது. அதாவது ஒருத்தர் போட்டிருக்காரு, அதாவது 10 ரூபாய் டிக்கெட் மறுக்கப்பட்டவனின் உணர்வு தான் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ இந்த பைரசி வளருவதற்கு மிக முக்கிய காரணம் திரையரங்குகளுடைய டிக்கெட் விலையேற்றம் தான் இதற்கு மிக முக்கிய காரணம். அதனால தான் பைரசியில் படம் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அது உண்மையா அப்படின்னா அது உண்மை, ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் செய்யுது. ஒரு காலத்தில் இந்த செகண்ட் ரிலீஸ்னு ஒரு தேட்டர் ஒன்று இருக்கும், மெயின் ரிலீஸ்க்கு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த மெயின் ரிலீஸில் 3 விதமான டிக்கெட் கட்டணங்கள் இருக்கும். இப்போ சென்னையிலேயே சத்தியம் தேட்டர்லேயே 6 ரூபா, அதுக்கப்புறம் 25, அப்புறம் 35 தான் டிக்கெட் அங்கே எனக்கு தெரிஞ்சு அப்போ. ஸோ இப்படி இருக்குதுன்னா, அந்த 3 வகையில் எந்த டிக்கெட் உனக்கு போதுமோ, எந்த டிக்கெட்டில் உனக்கு ஒரு 10 ரூபா மிச்சப்படுத்தின பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாமோ, அந்த டிக்கெட்டை அவன் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்தது. என்றைக்கே அந்த 3 விதமான டிக்கெட் இருக்கிற இல்லையா, அதை எல்லாத்தையுமே 120 மாற்றினாங்களோ, அதாவது சென்னையில் மட்டும் இந்த 120 கிடையாது, இந்த சென்னையில் மட்டுமே இருந்தால் பிரச்சனையே கிடையாது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் இதான் நிலமை. ஒரு படம் வெளியானால் 120 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது படம் ரிலீஸ் ஆனால் அந்த ஒரு சில தேட்டர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு அதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் ஓட குறைய ரேட்டுடைய டிக்கெட் ரேட்டை மாற்றுறாங்க. ஏன்னா எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. பட்
இந்த 120 ரூபாய்ன்றது வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து படம் பார்க்க போகும்பொழுது அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால் வந்து பைரசியில் வந்து அவங்க படம் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், நாங்கள் வந்து ஃபினான்ஸ் வாங்கி எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணால் இவங்க இப்படி பைரசியில் போடுறது வந்து நீங்கள் நுகர்வோராக நீங்கள் தானே திருந்தணும் அப்படின்னா, அவங்க நுகர்வோராக இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எங்கள் பணத்தை எங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் ஒரே நாளில் வந்து ஒரு பெரிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகும்பொழுது 500 600 டிக்கெட் அரசு நிர்ணயத்தை கட்டணத்தை விட அதிகமாக கொள்ளடிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் யோகியமா அப்படின்ற இவங்க எதிர்சாராக இவங்க ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது எப்பொழுது இந்த விஷயம் வந்து பெருசாக பல்கி பெருகி உடஞ்சுது அப்படின்னா, தமிழ் சினிமாவை நேசிக்கிறவர்களிடமிருந்து தமிழ் சினிமாவை கொண்டாட்டமாக அனுபவர்கள்ட்ட வந்து இந்த திரைப்பட சந்தை போயிடுச்சு. தமிழ் சினிமாவை நேசிக்கிறவனா அந்த தேட்டர் தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அவன் இருப்பானே. அவனை நீங்கள் வந்து பைரசி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் போகாது. அவனுடைய அவனுக்கு வந்து டிக்கெட் கட்டணம் எளிமையாக இருந்தால் ஒரு 25 35 45 இந்த மாதிரி ஒரு எளிமையான கட்டணங்கள் இருந்தால் 75 கூட வைங்க, எளிமையாக இருந்தால் அவன் படம் பார்க்குறது வர்றது தேட்டர் வந்து படம் பார்க்குறது அவன் மறுக்கவே போகிறதில்ல என்று அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்பவும் படம் பார்க்க போனான் இல்லையா, அவனை நீங்கள் மறுத்தீங்க. அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ் யார்? 120 ரூபா கொடுத்துட்டு பைக் டோக்கனை எல்லாம் சேர்த்து ஒரு 250 ரூபா வந்து ஒரு படத்தை கொடுத்து திரும்ப ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவானா? 200 திரும்ப வருவானா? ஸோ அந்த ரிப்பீட் ஆடியன்ஸை முதல்ல கொலை பண்ணப்பே தமிழ் சினிமாவுடைய அழிவு காலம் தொடங்குச்சு. ஸோ டிக்கெட் கட்டுற அதிகமாக இருந்தாலும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றதில்லை. 2வது சைக்கிளை அனுமதிக்க மாட்டோம் நீங்கள். 3வது கைடி கட்டணம் உலர விட மாட்டேன் நீங்கள். ஸோ 4வது இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து தமிழ் சினிமா ரசிகன் பக்கம் திரும்பும் பொழுது தமிழ் சினிமா மால் கலாச்சாரத்துக்கு போச்சு. மால் கலாச்சாரம் என்பது என்னென்னா, அது வந்து சினிமா சுவாசிப்பவனுடைய சினிமா நேசிப்பவனுடைய களமல்ல, அது வந்து ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஷாப்பிங் போய்ட்டு போர் அடித்தா படம் பார்ப்பாங்க, நல்லா வாட்ஸ் திஸ் அப்படின்ட்டு போயிடுவான். பட் தமிழ் சினிமா ரசிகன் அப்படி இல்லை, அந்த படம் நன்றாக இருந்தால் திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்பான். ஸோ இந்த மால் கலாச்சாரம் வந்த பிறகு தான் இந்த பைரசியினுடைய ஆதிக்கம் தலை தூக்கவே ஆரம்பித்தது. ரைட். ஸோ இப்போ தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வைக்கிற குற்றச்சாட்டு வந்து எங்களுடைய படத்தை நீங்கள் வந்து பணத்தை போட்டு எடுக்கிற படத்தை நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிடுறீங்க அப்படின்றப்ப எதிர்குற்றச்சாட்டு வந்து நாங்கள் கூட தான் சம்பாரித்து காசு போட்டு நாங்கள் கூட தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை கூட தான் நீங்கள் 500 600 கொள்ளடிக்கிறீங்க, டிக்கெட் ரேட்லேருந்து கொள்ளடிக்கிறீங்க, இது எல்லாம் சரியாக போச்சுன்னு போகிறாங்க. ஸோ இதுக்கு தீர்வு தான் என்ன? இதற்கு தீர்வு என்பது நடிகர்களுடைய சம்பளம் குறைய வேண்டும். அதாவது என்னென்னா, ஒரே நாளில் 500 600ன்றது அந்த அமௌண்ட் வந்து பெரிய நடிகர்கள் வந்து கோடிகளில் பார்த்ததுக்கப்புறம் என்னன்னா அதே ரேட்டை வைக்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டை வைக்கணும்னா இவங்க இந்த ரேட்டுக்கு டிக்கெட் விற்றே ஆகணும், இந்த ரேட்டு டிக்கெட் விற்றா தான் எல்லாத்தையுமே ரன் பண்ணி ஆகணும். ஆனால் இது வந்து பெரிய நடிகர்களுடைய சம்பளம் குறைந்தால்தான் இதனுடைய சாத்தியங்கள் வந்து எளிமைப்படுத்தப்படும். ஒன்று டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணால் மட்டும்தான் ஃபேமிலியோடு வருவாங்க. என்றைக்கு லேடிஸ் வந்து தேட்டருக்கு வராமல் வீட்டிலே உட்காந்து பார்க்குறாங்களோ அன்றைக்கி தமிழ் சினிமா சந்தை அழிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிறது ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். என்றைக்கு ஃபேமிலியோடு ஒரு படத்தை பார்க்குறது வருதோ அன்றைக்கி தான் தியேட்டர் நிரம்பும். ஃபேமிலியோடு வரணும்னா டிக்கெட் கட்டணும் இன்னும் குறையணும். சிம்பிளான ஒரு விஷயந்தான். சரவணா ஸ்டோருடைய வியாபார தந்திரம் என்ன? ஒரு பொருளுக்கு 2 ரூபா. மற்றவங்களாம் வந்து ஒரு பொருளுக்கு 15 ரூபா லாபம் வச்சு விற்கும் பொழுது ஒரு பொருளுக்கு 2 ரூபா வச்சு அதே பொருளை வந்து 20 பேர் வாங்க வைக்கும் பொழுது 20 40 40 80 40 1000 அப்போ லட்சம் கோடி இப்படி தான் வந்து சரவணா ஸ்டோருடைய வியாபார தந்திரம். ஸோ இது இப்படி வர்றவங்க கிட்ட வந்து சைக்கிள் டோக்கன் பார்க்கிங் டோக்கன் போட்டாலே செம காசு, அவன் வந்து துணி எடுக்கிறது போது சமோசா வாங்கிட்டனாலே செம காசு. ஆனால் சினிமா வந்து இப்படி இல்லாமல் அதை ஹையான ஒரு பொசிஷனுக்கு எடுத்துன்னு போய் வச்சதுனால எளிமையாக, அதாவது நிறைய பேர் வந்து ஒரு கூடுற ஒரு இடத்த வந்து ஒரு பொன்முட்டையோட வார்த்தை வந்து இவங்க வந்து அறுத்து சாகடிச்சிட்டாங்க. ஸோ அதை குறைச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து சாத்தியமாகும். ஏன்னா தமிழ் ராக்கர்ஸை ஒழிக்கணுன்றப்பே அதுக்கு வந்து ஆதரவாக குரல் எழும்பும் போதே வந்து அப்போ வந்து நுகர்வோர் வந்து இதை வந்து எதிர்க்கிறான், அதாவது ஆதரிக்கிறான்னா அப்போ என்ன காரணம்? நுகர்வோர் ஆதரிக்கிறான்னா ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறான்னா என்ன காரணம்? அவனுக்கு எதிர்ப்பு அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ரைட். இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 6 மாதத்தில் இவர்களை வந்து நாங்கள் வந்து கைது பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து ஞானவேல் ராஜாவுடைய குற்றச்சாட்டு. இது சாத்தியமா அப்படின்னா இது வந்து சாத்தியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சிட்டரிவு கேட்ட வரையிலே வந்து ஹோஸ்டிங் வந்து ஒரு நாட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க, டொமைன் வந்து ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாலும் அதை வந்து அவங்க வந்து உடச்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்குறாங்க. இன்னொன்று பிட்டோரண்ட்டு ஒரு ஃபைல் வந்து ஒரு இடத்துலேருந்தே அப்லோட் ஆனால் பரவாயில்ல, இந்த ஃபைல்கள் எல்லாம் பல்வேறு இடங்கள்லேருந்து அப்லோட் ஆகும்பொழுது யாரை நீங்கள் வந்து கைது பண்ணுவீங்க? யாரை வந்து இவங்க தான் அப்படின்றத வந்து கை நீட்டி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவே முடியாது. பொதுவாக
ஒரு எதிராளி முகம் தெரிகின்றது அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் மோதலாம். முகமே தெரியாதவனை வந்து நீங்கள் வந்து எதிராளியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை. அதை மீறி என்னெல்லாம் அந்த எதிராளிக்கிட்ட நுகர்வோர் போகிறதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ஞ்சு அதற்கு நீங்கள் வழிவகுத்தால் மட்டும்தான் இந்த விஷயத்திற்கு தீர்வு வருமாக. அன்றி ஒரு இடத்துல வந்து ஒரு தயாரிப்பாளர் குமுறுகிறார், அதே தயாரிப்பாளர் குமுறுறதை வந்து என்ன சொல்கிறான், என் மூட்டு காசை கூட தான் நீ அடிச்சிட்டு இருக்கிற, அப்போ இது சரிக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி போகிறான். இன்னொன்று, மக்களிடம் எல்லோரிடமே வந்து அறம்ன்றது ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. பிழையான கணக்கில் நல்லாவே தெரியுது. ஒருத்தர் வந்து 100 கோடிக்கு வந்து அபராதம் விதிக்கிறாரு, சிறை தண்டனை விதிக்கிறாரு நீதிபதி. அதன் பிறகு ஒரு நீதிபதி வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கணக்கு பிழைகளோடு விடுதலை செய்கிறார். அவரே வந்து முதல்வராக வராரு. அப்போ எந்த இடத்துல அறம் இருக்கின்றது? அறம் என்பதே இல்லை. அறம் என்பது வந்து இந்தியாவில் நல்லவனாக இருப்பது என்பது தகுதி இழப்பு அப்படின்ற மாதிரி தான் இது போயிட்டுருக்கு. ஸோ அறம் என்பதே எது தேவையோ அதுதான் தர்மம் என்று ஆன பிறகு யார்கிட்ட வந்து அறத்தை எதிர்பார்க்கறது சொல்லுங்கள்? அந்த மாதிரி மனநிலைக்கு மக்களே போயிட்டான். கையில் காசு குடித்தா வந்து ஓட்டு போடுறான், அவனுக்கு வந்து பொறுப்புணர்வே கிடையாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறப்ப இந்த விஷயத்திற்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, அதாவது டிக்கெட் கட்டணங்கள், மக்களை வர வைக்கிறதுக்கான விஷயங்கள், இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் தமிழ் சினிமாவுடைய சந்தை தப்பிக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதே ஞானவேல் ராஜா எங்களுடைய படங்கள் இப்படி நாங்கள் வரி கட்டுறோம், இவ்வளோ சம்பாத்தியம் கொடுக்குறோம் அப்படின்னு பிளாக்கில் இல்லாமல் ஒயிட்டில் இதுதான் எங்களுடைய விஷயம் அப்படின்னு ஒரு தமிழ் சினிமா தயாரிப்பாளர் வந்து எல்லாருமே முன் வந்து பிளாக்கில் இல்லாமல் ஒயிட்டில் எல்லாருமே இந்த பணப்பரிவர்த்தனை நடந்ததுன்னா நாட்டில் இருக்கிற அதாவது 2% பேர் வந்து தமிழ் ஆக்கர்ஸுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட மிச்சம் இருக்கின்ற 98 விழுக்காடு மனிதர்கள் வந்து சினிமா ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள், சினிமாவை உணர்வாக மதிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தயாரிப்பாளருக்கும் தமிழ் சமூகத்திற்கும் வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. பட் இணையத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வந்து எப்படி வந்து ஞானவேல் ராஜாவுக்கு வந்து ஆதரவு பெருகுகின்றோ அதே மாதிரி தமிழ் ஆக்கர்ஸ் வந்து செய்கிறது நியாயம்னு வந்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அதனால் அறம் என்பதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரை நுகர்வோரை அங்கே செல்வதை குறைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு வெளியில் இல்லவே இல்லை. இந்த பிரச்சனைக்கான தீர்வு தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் மட்டுமே, அப்புறம் நடிகர்கள் அது வாங்கும் சம்பளம், இதெல்லாம் மட்டுமே தான் இதை வந்து நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்க தான் கூடி பேசி இந்த நுகர்வோர்களை அங்கே போகாத அளவுக்கு நம்ம இழுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத இவங்க யோசித்தாலே தமிழ் சினிமா சந்தை விரிவுபடும், நல்ல நிலைமைக்கு வரும். அதை விடுத்து இது போன்ற சவடால்கள் விட்டுருக்குன்னா அப்புறம் நீ பாரு நான் பார்க்குறேன் என் ஸ்டைலில் அப்படின்றது தான். இன்னொன்று, ஞானவேல் சாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், முகம் தெரியாத எதிரிகளுக்கிட்ட வந்து மோதுறது வந்து என்னை பொறுத்தவரை வீணான விஷயம், அவ்வளோதான். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை எல்லாம் இவர்களிடத்தில் மட்டுமே இருக்கின்றது என்பதே ஜாக்கி சினிமாஸ் வைக்கக்கூடிய வாதமாகின்றது. எனிவே, இந்த பிரச்சனைகளை களையப்பட்டு தமிழ் சினிமா இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்பது தான் ஜாக்கி சினிமாஸனுடைய ஆசை எல்லாம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.